மும்பைய செம்ம காட்டிட்டு 100 ரன் மேல வித்தியாசத்துல வின் பண்ணிட்டு ஜிடியோட வரும்போது சிஎஸ்கே ஹை ஆன் கான்பிடன்ஸ்ல வருவாங்கன்ற மாதிரி நம்ம நினைச்சா என்னவோ இவங்க தான் 100 ரன்ல தோத்துட்டு வந்து ஆடின மாதிரி விளையாடினாங்க. ஃபர்ஸ்ட் ஓவர்ல சஞ்சு சாம்சன் ஆடின விதம் ஓகேங்களா, இன்டென்ட்டே இல்லாம, எஸ் அப்கோர்ஸ் சிராஜ் செம்மையா அந்த அவே கோயிங் டெலிவரிஸ் போட்டாரு, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இன்டென்ட்டே காமிக்கல சஞ்சு. போன மேட்ச்ல என்னதான் சூப்பரா ஆனாலுமே இந்த ஃபர்ஸ்ட் ஓவர்ல ஒரு இன்டென்ட் காமிச்சிருக்கணும். அவன் ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அடிக்கிறான். நீங்க பாருங்க, எடுத்துக்கோங்க, ஒரு பஞ்சாப் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு பிரியான் சாரியா, பிரப் சிம்ரன், ஓகே, ஒரு எஸ்ஆர்எச் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, ஒரு ராஜஸ்தான் ராயல்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அடிக்கிறதுக்கு வைபவ் சூரியவன்ஷியும் சரி, ஜெய்ஸ்வாலும் இருக்காங்க. ஒரு ஆர்சிபி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபில் சால்ட் இருக்காரு, இல்லைனாலும் விராட்டே இப்ப முதல் பால்ல இருந்து அடிக்கிறாரு. ஆனா இங்க சிஎஸ்கேல அடிக்கிற ஒரே ஒரு பர்சன் சஞ்சு சாம்சன் தான். அவரே ஃபர்ஸ்ட் ஓவர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஃபென்சிவ் மைண்ட் செட்ல வந்தாருன்னா அப்ப யோசிச்சு பாத்துக்கோங்க டீம் எப்படி போகும்ட்டு. ஏகப்பட்ட ஷாக்கர்ஸ். நல்லா விளாண்டு இந்த டீமை தேவையில்லாம டிங்கரிங் பண்ணி குழப்பி விட்டுருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும். முடிவில் பட்ட விளையாடணுன்றத நான் என்னோட ரிவ்யூல சொல்லியிருந்தேன். ஆனா இன் பிளேஸ் ஆஃப் கார்த்திக் சர்மா, இவங்க கார்த்திக் சர்மா ஆடிட்டு சஃப்ராஸை தூக்கிட்டாங்க. அது ஃபர்ஸ்ட் பெரிய ஷாக்கர். 2 விக்கெட் போனோடனே பேனிக் செட் ஆயிடுச்சு. எதுக்கு இப்ப அவசரமா இம்பாக்ட் பிளேயரை நீங்க 2 விக்கெட் போனோடனே அனுப்புறீங்க? இதுதான் லாங் பேட்டிங் லைன் அப் தானே. அந்த இடத்துல சஃப்ராஸை வந்து இம்பாக்ட் பிளேயரா அமைச்சது இன்னொரு ஷாக்கர். இன்னொரு ஷாக்கர் என்னன்னு பாத்தீங்கன்னா, இம்பாக்ட் பிளேயரா சஃப்ராஸ் வந்ததுனால ஃபார்ம் போலர் முகேஷ் சௌத்ரினால விளையாட முடியாது. அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஷாக்கர். அடுத்தது, அதாவது ஃபைனல் ஷாக்கர் என்னன்னு பாத்தீங்கன்னா, ருத்ராஜும் சரி பிரவிஸும் சரி ஒரு ஸ்டாட் பேட் பண்ணாங்க. வெரி அன்எக்ஸ்பெக்டட். அது அவங்க 2 பேருக்கிட்ட இருந்தோம். அப்கோர்ஸ் ருத்ராஜ் கொஞ்சம் தடவுவாரு நம்மளுக்கு தெரியும். பட் பிரவிஸுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டாரு. அந்த மாதிரிலாம் நீங்க T20 கிரிக்கெட் விளையாட முடியாதுங்க. சீரியஸா சொல்லணும்னா டெரிபிள் மேட்ச் ஃபார் சிஎஸ்கே. சிஎஸ்கே ஃபேன்ஸை வந்து லிட்டரலி சோதிக்கிறாங்க. ஒரு மேட்ச் நல்லா விளாடுறாங்க, அதுலயுமே ஸ்ட்ராட்டஜிக்கல் எரர் நிறைய இருக்கு, பண்றாங்க, ஆனா தப்பிச்சிடுறாங்க. ஒரு மேட்ச் வின் பண்ணா இன்னொரு மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா அன்வான்டா தேவையில்லாம அந்த பிளேயிங் லெவனை டிங்கரிங் பண்ணி இந்த மாதிரி தான் பண்ணாங்க. ஷார்ட்டை வந்து ஆட வச்சாங்க, அகிலுக்கு பதிலாக தேவையில்லாம டிங்கர் பண்ணாங்க, அடி வாங்கினாங்க. திருப்பி அடுத்த மேட்ச்ல ப்ராப்பர் பிளேயிங் லெவன்ல போனாங்க, வின் பண்ணாங்க எம்ஐயோட. இப்ப மறுபடியும் பாத்தீங்கன்னா தேவையில்லாம பிளேயிங் லெவனை டிங்கர் பண்ணாங்க, அடி தான் வாங்கினாங்க. இந்த மேனேஜ்மெண்ட்டை பத்தி சொல்றதுக்கு எதுவுமே இல்லைங்க. ஸ்டீவன் ஃபிளமிங்கை பத்தி நம்ம நிறைய சொல்லிட்டோம் ஓகேங்களா. அதனால அந்த மனுஷனை இந்த வருஷத்தோட நீங்க ஏற கட்டினீங்கன்னா நல்லது. அவர் வேணா 5 டிராஃபி அடிச்சு கொடுத்துருக்கலாம், தட் அண்ட் ஆல் இஸ் ஃபைன்ங்க. ஆனா ஒரு நார்மல் ஒரு 8th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட் பசங்களை ஒரு 4 பேரை கூப்பிட்டு அந்த டக் அவுட்ல உட்கார வச்சு இம்பாக்ட் பிளேயரா நீ வந்து 2 விக்கெட் போயிடுச்சு சஃப்ராஸ் அனுப்புவியான்னு கேட்டா இல்லண்ணா வேணாண்ணா, நம்மளுக்கு போலிங் தேவைன்னா முகேஷ் சௌத்ரி, அதுதான் பிரவிஸோ இல்ல நம்ம வந்து கார்த்திக் சர்மாவோ இறக்கி விடலான்னு. எனக்கு ஒரு டவுட்டுங்க, கார்த்திக் சர்மா ஒரு பேட்ஸ்மேனா தான் வச்சிருக்காரு ஓகேங்களா டீம்ல. அவர் பேட்ஸ்மேனா இருக்கும்போது எப்படிங்க இம்பாக்ட் பிளேயரா வந்து சஃப்ராஸ்கான 2 விக்கெட் போனோன்னே இறக்குவீங்க? அது கார்த்திக் சர்மாவை தான் இறக்குங்களா. அப்போ உனக்கு கார்த்திக் சர்மா மேல நம்பிக்கை இல்லை. அதாவது நீ ஆக்ஷன்ல சொதப்பிட்ட, ஆனா அது சொதப்பலன்னு ப்ரூவ் பண்றதுக்கு நீ கார்த்திக் சர்மா ஆடிட்டு இருக்க. பிரசாந்த் வீர் ஆடினா கூட ஒரு லாஜிக் இருந்திருக்கும். ஏன்னா அந்த மனுஷனால ஒரு 2 ஓவர் போலிங் போட முடியும், போலிங்கும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க பிரசாந்த் வீர் ஆடினா. அது இன்னொன்னு ஒரு பெரிய செட் பேக். அது நான் ஒரு பக்கம் கேள்விப்பட்டேன், இன்டர்நேஷனல் லெவல்ல அவரோட போலிங் இல்லையான்ற மாதிரி. அப்புறம் என்னத்துக்குடா 14 கோடி கொடுத்து எடுத்தீங்க?